அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கு நம்ம அந்த அட்டவணையில் கொடுத்த யோகாசனங்கள் ஒன்று விரிவாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது 3வது ஆசனம் சலபாசனம். அதாவது சலபாசனம், சரிங்களா? அது செயல்முறை திருமூலர் திருவடிகள் சரணம், முருகப்பெருமான் திருவடிகள் சரணம், வள்ளல் பெருமான் திருவடிகள் சரணம். யோகா செய்யும்போது நிதானம் தேவை, அவசரப்பட்டு செய்ய வேணாம், சரிங்களா? பொறுமையாக செஞ்சு நீங்கள் காலத்திற்கு தகுந்த மாதிரி நீங்கள் யோகாவை நீங்கள் மாற்றிக்க வேண்டியதான். இப்போ கால் மடக்க முடியுது, சுலபமாக உங்களால் இருக்க முடியுது, எலும்பெல்லாம் வளைய முடியுது அப்படின்னாக்கா நீங்கள் அடுத்த யோகாவை அடுத்த ஒரு யோசனையாக நீங்கள் நேரத்தை கூட்டிக் கொள்ளலாம். எவ்வளோ நேரம் ஒரு யோகாசனத்தில் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் இருந்துட்டு அடுத்தடுத்த யோகாவை நீங்கள் பின்பற்றி தொடங்கலாம், சரிங்களா? இதில் உணவு முறையும் உங்களுக்கு சொல்லியாச்சு. உணவு முறையும் ரொம்ப முக்கியம், சரிங்களா? இதில் அடுத்த சலபாசனம் பார்க்க போகிறோம். சலபாசனம் அதற்கான செய்முறை குப்புறக்கப்படுத்து முகத்தை விரிப்பில் தாழ்த்தி வைத்து கொள்ளவும், இரு கைகளையும் குப்புற மூடிய நிலையில் அடிவயிற்றின் கீழ் வைத்து கொள்ளவும், மூச்சை உள்ளிழுத்து அடக்கியவாறு, கைகளை தரையில் அழுத்தியவாறு, கால்களை விரைப்பாக வைத்து படத்தில் காட்டியவாறு மேலே தூக்கவும். ஒரு முறைக்கு 5 முதல் 10 வினாடியாக மிக மெதுவாக உயர தூக்கி கீழே இறக்க வேண்டும். ஆரம்பத்தில் சில நாள் ஒவ்வொரு காலாக மாற்றி மெதுவாக பழகவும், சரிங்களா? ஆரம்பத்தில் ஒவ்வொரு காலாக மாற்றி மெதுவாக செய்யவும். என்னென்னா, குப்புறக்கப்படுத்து முகத்தை விரிப்பில் தாழ்த்தி வைத்து கொள்ளவும், இரு கைகளையும் குப்புற மூடிய நிலையில் அடிவயிற்றின் கீழ் வைத்து கொள்ளவும், மூச்சை உள்ளிழுத்து அடக்கியவாறு, கைகளை தரையில் அழுத்தியவாறு, கால்களை விரைப்பாக வைத்து படத்தில் காட்டியவாறு மேலே தூக்கவும். ஒரு முறைக்கு 5 முதல் 10 வினாடியாக மிக மெதுவாக உயர தூக்கி கீழே இறக்க வேண்டும். ஆரம்பத்தில் சில நாட்கள் ஒவ்வொரு காலாக மாற்றி மெதுவாக பழகவும். இதற்கான பலன்கள் வயிற்றுப்பகுதி பலப்படும், பெருங்குடல் சிறுங்குடல் இழுக்கப்பட்டு நன்கு வேலை செய்யும், மலச்சிக்கல் தீரும், கல்லீரல் மண்ணீரல் கணையம் நன்கு வேலை செய்யும், அஜீரணம் வயிற்று வலி நீங்கும், முதுகு இடுப்பு வலி நீங்கும், அடிவயிறு இழுக்கப்பெற்று தொந்தி கரையும், முதுகெலும்பு நோய் குணமாகும் முக்கிய ஆசனமாக இது கருதப்படுகிறது. இத்துடன் இந்த சலபாசனம் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த தொகுதியாக அடுத்த பகுதியை நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.